இப்பொழுது வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்மிடத்தில் களி கூறுவார்களாக. அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுங்களேன். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல அங்கு ஒரு மிகப்பெரிய தியான சங்கீதமாக நமக்கு முன்னதாய் சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான்: கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும் என்று சொல்கிறார். என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனங்களை, இந்த நாளிலே கர்த்தர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருந்தும், அநேக நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்திருந்தும், அநேக நேரங்களிலே இந்த ஆண்டவருக்கு தியானம், அவருக்கு செலுத்துகிற நன்மைகளை நாம் அநேக நேரங்களிலே செலுத்த நாம் பிரயாசப்பட்டு வருகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அநேக நேரங்களில் நமக்கு நன்மை செய்கிற அவராகத்தான் தன்னை காண்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவராய் சிச்சு தெரிந்தாராம்? அவர் நன்மை செய்கிறவராய் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அவர் தான் உயிரோடு வாழ்ந்த 3.5 ஆண்டு காலம் அவர் பிதாவினுடைய திட்டத்தை, பிதாவினுடைய பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டு 3.5 ஆண்டு காலம் இந்த பூ உலகத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின போது வசனம் சொல்லுகிறது, அவர் யாருக்கும் எத்தீங்கும் செய்யாத கடவுள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் யாருக்கும் எத்தீங்கும் செய்யாதவர். வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணாரா? சுற்றி திரிகிறார். சில நேரங்களில குடும்பங்களில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் எனக்கு தீமை செய்தாரோ, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில விதமான காரியங்களை அனுமதித்து விட்டாரோ, இல்லைங்க. அங்கே யோசேப்பு அழகாய் சொல்லுகிறான், சகோதரர்கள் எல்லாம் நான் உனக்கு தீங்கு செய்து விட்டேன் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இல்ல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆயிலும் கர்த்தர் இன்றைக்கு நடந்து வருகிறவரை உங்களுடைய ஜீவனை காக்க என்ன எங்க கொண்டு வந்தாரே? எகிப்து தேசத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் எனக்கு செய்ததெல்லாம் நன்மைதான். இதுதான் வசனம் வாசிங்க. 2வது, நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும், போதுமானது. நல்ல கவனிங்க. கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, அவர் என் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்னுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, நான் கூப்பிடும் பொழுது என் அருகிலே வந்து என்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 5:11, உம்மை நம்பி இருக்கிற யாவரும் சந்தோஷிப்பித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர், நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். கடலிலே தண்ணீரிலே வாழ்ந்து வருகிற திமிங்கலங்கள் உம்மை நன்றி சொல்லுகிறது. காரணம், நீர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறீர்? ஆகாரத்தை கொண்டு போஷிக்கிறீர். என்ன கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை காப்பாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை இம்மட்டும் காப்பாற்றினார், இனியும் அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, அவர் என்னை காப்பாற்றுகிறவர். அவர் சமூகத்திலே எந்நாளும் நித்திய பேரின்பம் என்கிற ஒரு நதி உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேறு எங்க போனாலும் அந்த சந்தோஷத்தின் நதி கிடைக்குமானா தெரியாது. ஒருவேளை என் வாழ்க்கையில நான் பிளவினப்பட்டிருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நான் சஞ்சலத்தோடு இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நான் நெருக்கப்படும் பொழுதும் சரி, ஆனால் அவர் சமூகத்துக்கு வரும் பொழுது மாத்திரம் என் நெருக்கங்கள் என்னை விட்டு மாறுகிறது. நான் ஒடுக்கப்படுகிற இடங்களிலே என் ஒடுக்கங்கள் மாறுகிறது. தேவ கிருபையின் சமாதானம் என்னை நிறைவாய் நிரப்புகிறது என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு.
ஏன்னா அவர் தான் என்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் தான் என்னை காப்பாற்றுகிறார். சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். பல நேரங்களிலே மறித்துவிட தீர்மானித்தது உண்டு, பல நேரங்களிலே மறித்துவிட வேண்டும் என்று சொல்லி பிரயாணப்பட்டது உண்டு. ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனால் அது தேவனின் மேல வச்ச கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என்னை காப்பாற்றுகிறாருங்க. ஒருவேளை தாய் தகப்பனுடைய கண்கள் சில நேரங்களில் மறைக்கப்படலாம், உறவினர்களுடைய கண்கள் மறைக்கப்படலாம், நம் நண்பர்களுடைய கண்கள் மறைக்கப்படலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் என்னை பாதுகாக்கிறவருடைய கண்ணுக்கு நான் தப்புவிக்கப்படவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா அவர் என்ன பண்றாரா? காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், நான் என்ன பண்றேன்? பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் தான் என்னை காப்பாற்றுகிறேன். நான் எங்கேயாயிலும் பறந்து போகலான்னு தீர்மானம் பண்ணினாலும் அங்கேயும் என்ன பண்ணிடுறீர்? நீர் என்னை காப்பாற்ற வருகிறீர். கேட்கிற அன்பான தேவ ஜனங்கள், அவர் என்னை காப்பாற்றுகிறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய நீதியோ அல்ல, அவர் என் மேல வச்ச கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, இந்த சங்கீதங்கள் 5வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் 2 விஷயத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையை செய்ததாக அவன் முன் அறிவிக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. 3வது வசனத்தை வாசிங்களேன். இந்த காப்பாற்றுகிற கர்த்தரிடத்தில் அவர் என்ன பண்றாரா? கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எதுக்கு? சத்தமா சொல்ல மாட்டேங்கீங்களா? எதுக்கு? அவர் தாங்க என்னை காப்பாற்றுகிறார். அவர் என்னை காப்பாற்றுகிற தெய்வத்திற்கு காலையிலே நான் அவருக்கு காத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனாய், நான் காத்திருக்கிற ஒரு சபை விசுவாசியாய், நான் தேவனிடத்தில் காத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன பண்றதில்ல? பறவைகளை கவனித்து பாருங்கள், அது என்ன பண்றதில்ல? தனக்கு தேவையானவைகள் என்ன பண்ணல? சேர்த்து வைக்கல. ஆனா கர்த்தர் அவைகளுக்கு சரியாய் போஜனம் கொடுத்தவர்கள் என்ன பண்ணி வருகிறார்? காப்பாற்றி வருகிறது. எவ்வளவு நிச்சயம்! அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்க. அவர் என்னை காப்பாற்றுகிற தேவன். நான் காலையிலே அவருக்கு நேரம் காத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல எதற்கு காத்திருக்கிறோம்? எதுக்கு காத்திருக்கிறோம்? தேவ சமூகத்தில் கிருபையை பெற காத்திருக்கணும் காலைதோறும். பாருங்க, அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 7வது வசனம், அவர் காப்பாற்றுகிற இடத்துல நானும் மிகுந்த கிருபையினாலும் முதல் ஆலயத்துக்குள் பிரவேசித்து பயபக்தியோடு கூட பணிந்து கொள்வேன். எப்படி பணிந்து கொள்ளுவாரா? சத்தமா சொல்ல மாட்டேங்கீங்களா? எப்படி பணிந்து கொள்ளுவாரா? கர்த்தருடைய ஆலயத்திலே கிருபையோடு கூட நுழைகிற கர்த்தருடைய ஆலயத்தில் வரும் பொழுது ஒரு பயபக்தி இருக்கணும். அழகா சொல்றேன், நானும் மிகுந்த கிருபையினாலே இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உடைய பரிசுத்த சந்ததிக்கு முன் பயபக்தியோடு கூட பணிந்து கொள்வேன். ஏன் தெரியுமா? நீர் என்னை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கு. முதல்ல சொன்னாரு நான் காத்திருப்பேன். 2வது என்ன சொன்னாரு? நான் உங்களுடைய சமூகத்துல பயந்திருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்துல பணிகிறதற்கு பயபக்தியோடு கூட கடந்து வரணும். தேவ சமூகத்துல எங்க போனோம் நீங்க பாருங்களேன். பல மற்ற மதத்தினரை பாருங்க, ஆலயத்துக்கு போகும்பொழுது எப்படி போவாங்க? பயபக்தியோடு கூட போவாங்க. ஆனா கிறிஸ்தவர்ல பாருங்க, அங்க ஐயர் நின்று இல்ல அங்க பாஸ்டர் நின்று செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கும்? இவங்க ஒரு செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்துல பாருங்க, எந்த மற்ற மதத்தினரிடத்துல போய் பாருங்க, ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போய் பாருங்க, அங்க என்ன இருக்கும்? ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஏன்னா பயபக்தி இருக்கு. மற்ற மதத்துல போய் பாருங்க, பயபக்தியோடு கூட ஆலயத்துக்கு போங்க. பல இடத்துல ஒட்டி இருப்பாங்க, நீங்கள் மௌனமா இருக்கணும், பேசாதிருங்கள். சில இடத்துல நிறைய கோயில்ல பார்த்திருக்கிறேன். என்ன பண்ண? இங்கே செல்போனை உபயோகப்படுத்தாதீர்கள். நாளைக்கு பாஸ்டரு இங்க செல்போனை உபயோகப்படுத்தாதீர்கள்னு ஒரு போர்டை வைக்கட்டுமே. ஏன்னா உபயோகப்படுத்தக்கூடாது? யார் கேப்பா? பயபக்தியோடு கூட பணிந்து கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன் செல்போனை யூஸ் பண்ணக்கூடாது? நாங்க செல்போன்ல தான் பைபிள் வச்சிருக்கோம். அப்போ பைபிள் எங்க வச்சிருக்கீங்க? சுத்தமா சொல்ல மாட்டீங்கல்ல. நாங்க செல்போன்ல பைபிள் வச்சிருக்கோம். அப்ப பைபிள் எங்க வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஆலயத்திற்கு வேதத்தை சுமந்து வருகிற கூட்டம் ரொம்ப குறைவாயிட்டு. சரி, ஒரு கூட்டம் கொண்டு வரும் பைபிளை,
ஆனா அந்த பைபிளை திறந்து வாசிக்கிற கூட்டம் அதுலயும் ரொம்ப குறைவு. சரி, திறந்து வச்சிருக்கிற கூட்டத்திலையும் போதகர் சொல்ற வசனத்தை திரும்பி பார்க்கிற கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவு. சதமும் சொல்ல மாட்டேங்கல. இவங்களா ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பைபிளை திறந்து வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கீங்க? பாஸ்டர் ஆதி ஆமத்துல ஆதாம குறிச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப பரிசுத்த சன்னிதானத்துல எப்படிப்பட்டிருக்கு இருக்கணுமா? பயபக்தியோடு கூட இருக்கணும். பயபக்தி இல்ல ஆலயங்கள்ல பார்க்கும் பொழுது பரிதாபமா தான் இருக்கு. சுத்தமா சொல்ல மாட்டேங்கல. பார்க்கும் போச்சுல கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. அந்த பயபக்தி இல்லைங்க போச்சுல. ஆலயத்துக்கு வருவதில் பயபக்தி இல்ல, ஆலயத்துல அமர்வதில் பயபக்தி இல்ல, ஆலயத்துல செய்தி கொடுக்கும் பொழுது வார்த்தையை கேட்கறதுல பயபக்தி இல்ல. ஆனா என்ன பண்றது? கடைசியில கொண்டு வந்து ஆண்டவர் பாஸ்டர்ட்ட மட்டும் தலையை கொடுக்கறதுல. ஏன்னா பயபக்தி இல்ல கர்த்தருடைய சமூகத்துல. அவர் என்னை காப்பாற்றுகிற தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கணும்? காத்திருக்கணும். இரண்டாவது, பயபக்தியோடு கூட பணிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 12வது வசனம், சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். யாரை? சத்தமா சொல்ல முடியுங்க. யாரை? நீதிமானை அவர் முதலாவது காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீதிமான்களாகிய உங்களை அவர் முதலாவது காப்பாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யார் நீதிமான்? யார் ஒருவன் கர்த்தரே தெய்வம் என்று தன் நாவினாலே அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகி நான் பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்கிறேன் என்று எவன் ஒருவன் தேவனுக்கு முன்னதாய் தன் தலையை உயர்த்துகிறானோ அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை என்று நினைக்கிறேன். வாசிக்கிட்டு பாருங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அதுக்கு அடுத்த வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். வாயை திறந்து கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் அந்த பரிசுத்த கூட்டத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த நீதிமான்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைப்பை பெற்ற, தேவனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற, தேவனால் அவருடைய கிருபையை பெற்றிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் காப்பாற்றி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் நீதிமான்களை அவர் காப்பாற்றுகிறார். அதை நான் இப்படியாய் சொல்லுகிறேன், அவர் பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தன்னுடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் என்ன பண்ணுகிறாராம்? காப்பாற்றுகிறார். அவர் பரிசுத்தவான்களாகிய நம்முடைய பாதைகளை அவர் காப்பாற்றுகிறார். அதற்கு முந்தின வசனம் வாசியுங்களே, 6:7. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் எனக்குன்னு வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? உண்மையான ஞானம். இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அறிவல்ல, அவர் எனக்கு தந்திருக்கிறது அது உண்மையான ஞானமா இருக்கிறது. வாசிக்கலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கு. யாருக்கு? அவர் உத்தமனாய் தன்னுடைய ஜீவிதத்தை காத்து, பரிசுத்தத்தை காத்து, தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்க தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து வருகிறார். ஆமென் சொல்ல முடியும்? சும்மாலாம் பாதுகாக்கல, கேடகத்தினால பாதுகாக்கிறார். அவருடைய கேடகம் எப்படிப்பட்டதா? சங்கீதம் 5:12 சொல்லப்பட்டது போல அவர் காருண்யம் என்னும் கேடகத்தால் அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அவர் யாரை காப்பாற்றுகிறார்?
அவர் பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன்க. வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது இறை வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்களேன். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். வைத்தான். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. தாவீதை காப்பாற்றுகிறவர் என்னையும் அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கேட்கிற அன்பான தேவ சபையே, அல்லேலூயா, ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை என்ன பண்ணட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். அவர் என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்? பரிசுத்தவான்களின் பாதைகள். தாவீது போன எல்லா இடங்களிலும், தாவீது நடந்து போன சகல பட்டணங்களிலும் தாவீது என்னதான் பண்ணி வச்சிருந்தாரு? காப்பாற்றி தான் வச்சிருந்தார். வாசித்தோம்லவா சங்கீதங்களில் 105 சங்கீதத்துல தனக்கு எதிர்த்து வருகிற வசனத்தை வாசிச்சிருங்களேன். சங்கீதம் 105க்கு நேராக கவனத்தை திருப்புவோம். அதுல வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருந்தது. அவர் 24 அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை என்னவாய் மாற்றினாரா? பலவான்களை. தாவீது கடந்து போன இடத்துல நான் யோசிச்சு பார்க்கிறேன். தாவீதுக்கு என்ன தெரியாது? வில்விட தெரியாது. தாவீதுக்கு என்ன தெரியாது? பட்டயத்தை உபயோகப்படுத்த தெரியாது. தாவீதுக்கு என்ன தெரியாது? போர்க்களத்தை அவன் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவன் போர்க்களத்தை பார்த்த கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நின்ற பொழுது தாவீதை யார் காப்பாற்றினா? சத்தமா சொல்ல முடியல. தாவீதை யார் காப்பாற்றினார்? கர்த்தர் காப்பாற்றினார். தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்து நிக்கிறான். தாவீது ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. கோலியாத்துக்கு என்ன தெரியும்? இத்தனை வருஷம் போர்க்களை கற்றவன், இவன் மிகப்பெரிய பலவான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், நீ யாராவனாயிரு, எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் என்பதை அவன் அறிக்கை செய்தான். அல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா? சூழ்நிலை கொஞ்சம் நெருக்கிட்டுனா என் கூட இருக்கிறவர் பெரியவர்னு சொல்ல முடியல. அல்லேலூயா. ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா, ஒரு தோல்வி வந்துச்சுன்னா, தோல்வி வரும்பொழுது சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர். தோல்வி பயப்படும். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? நெருக்கம் வருதா நீங்க சொல்லுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க, என் கூட இருக்கிற தேவன் பெரியவர். அப்ப நான் பவுல் இப்படியாய் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது எழுதுகிறார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லல. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க சோர்வா இருக்கீங்க, ஏன் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கியா? எப்பக்கம் நெருக்கப்படுகிற பவுல் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணல? ஒடுங்கி போகல. நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும். அந்த அதிகாரத்தின் கடைசியில் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்குகிற ஒரு நல்ல தருணத்தில் அவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்துல நீங்கி விடும் இந்த லேசான உத்தரவராமன் சொல்ல முடியும். இல்லையா? அவர் உங்களை காப்பாற்றுகிறவரானபடியால், அவர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறபடியினால் நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை எப்படியாய் சொல்லுகிறேன்? உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உத்தரவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா அவர் என்ன பண்றாரு? என்னை காப்பாற்றுகிறார். அவர் என்னை காப்பாற்றுகிறார். அவர் என்னை விட்டு விடல. எந்த நெருக்கத்தின் கையில என்னை கர்த்தர் கொடுக்கல, எந்த ஆபத்தின் கையில என் கொடுக்கல. பாருங்க, கடந்த வாரம் தியானித்தோம் ஆண்டவருடைய மரணத்தின் தியானத்துல பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்துரு என்னவா? பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்துரு என்னது? மரணம். வசனம் சொல்லுது பரிகரிக்கப்பட்ட கடைசி உலகத்துல வாழ்ற உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய சத்துரு என்னதான்? மரணம் தான். இந்த மரணத்தை மிஞ்சின சத்துரு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மரணத்தை மிஞ்சின இருள் எங்கேயுமே கிடையாது. மரணத்தை மிஞ்சின பெரிய பாதாளம் எங்கேயுமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட மரணத்துல ஒரு கிறிஸ்தவன் மகிழ்ச்சியா அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் நான் நம்புகிறேங்க, தேவன் மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லணுங்க, மரணம் வந்தாலும் பிலிப்புக்கு பவுல் எழுதுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஜெய கிறிஸ்து என் கூட இருக்கிறவர். ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. என்னை காப்பாற்றுகிறவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். இந்த நெருக்கங்களும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. வாசிக்கலாம் யோசுவா
சரித்திரத்தின் புத்தகம் 24:17. யோசுவா 24:17 வாசிங்களா? யோசுவா 24:17. தம்மையும் தம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய பண்ணி செய்து வழிகளிலும் ஜனங்களுக்குள்ளும் ஆமென் அல்லேலூயா. சொந்தமுறையிலே சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு இலையா சொல்லுங்க. இயேசுவா சொல்லுகிறா, கடந்து வந்த பாதையில இந்த வரைக்கும் நீ கொண்டு வந்து காப்பாற்றினவர் என் தேவன் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 15வது வசனம் 14 வந்து வாசிங்க. ஆகையால் பயந்து சேவித்து ஆகாததாய் கண்டால் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். சத்தமரங்களே சொல்லுங்களேன். என்னை காப்பாற்றினவரை நான் சேவிப்பையா. என்னை காப்பாற்றினவர் அழிந்து போயிருக்க வேண்டிய எந்த சரீரத்தை காப்பாத்தி நிக்க வைக்கிறாரே அவரை நான் சேவிக்கணும் இல்லையா? யோசுவா தான் சொல்றாரு, பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். பாத்துங்க, செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்ல? நம்மை காப்பாற்றுகிறவர். முதல் காரியம் என்ன சொன்னோம்? அவர் என்ன பண்றாராம்? பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். இரண்டாவது, அவர் யாரை காப்பாற்றுகிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 145 20 21 வாசிக்கலாம். சங்கீதம் 45 20 21. கர்த்தர் தாம் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி அழிப்பார். அல்லேலூயா. சொந்தமுறையிலே சொல்லுங்களேன். இரண்டாவது யாரை காப்பாற்றுகிறார்? தம்மை அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். ரோமர் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் யாரை அன்பு கூறுகிறார்? வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன் அவரை அன்பு கூறுகிறவர்களை நன்மையாய் பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. சதமரலே சொல்லுங்களேன். பாருங்க, இந்த 145 15வது வசனம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இரண்டாவது அவர் யாராக இருக்கிறார் தெரியுமா? அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர், நான் உண்மை அன்பு கூறுகிறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, நீ என்னை? ஆமா ஆண்டவர், நான் உண்மை நேசிக்க உமக்கு தெரியும். நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்றைய சமுதாயம், நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன். வசனம் வாசிங்களா? அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டவர்களை ரட்சிக்கிறார். யாரை ரட்சிக்கிறார்? தமக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற, அவருக்கு பயந்து அவரை அன்பு கூறுகிற, தமக்கு பயந்து அவருடைய சமூகத்துல அவரை அன்பு கூறுகிறவர்களை அவர் என்ன பண்றாரா? நிறைவாய் பாதுகாக்கிற. வசனம் சொல்லப்பட்ட மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க காடாது. காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை நாமே சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் என்னை காப்பாற்றுகிறாருங்க. அவரை அன்பு கூறுகிற உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறார். அவரை அன்பு கூறுகிறதற்கு ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. அவரை நேசிங்க. இந்த உலகத்துல நீங்க எதை நேசிச்சாலும் சரி, இந்த உலகத்துல நீங்க எந்த மனுஷனை நேசிச்சாலும் சரி, நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல யாரும் இங்க கூட வரவே முடியாது. நான் இவங்களை நேசிச்சேன், இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தகப்பனார் ஒரு பிள்ளை இறந்துட்டான்னா ஒரு துயரத்தின் ஆழ்ந்த நிலைக்கு போயிடுவாரு. ஆமாவா இல்லையா? இந்த குடும்பம் என்ன பண்ணும்? துயரத்தின்
ஆழ்ந்த நிலைக்கு போயிடும். இப்ப இந்த பிள்ளை கூட சாகிறதுக்கு யார் ஆயத்தமா இருப்பா? நான் சொல்றது புரியுதா? நான் ரொம்ப நேசிக்கிறேன், இவங்க செத்துட்டாங்க, இவங்க கூட நான் என்ன பண்ணிடுறேன்? என் தேவன் நான் மரித்து போனாலும் மரணத்தின் விளிம்பிலையும் என்னை கொண்டு தூக்கி அவர் பரத்துல வைக்க என் ஆண்டவர் நல்லவர். எத்தனை வராமன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் என்னை பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. அதான் பக்தியில எப்படியா பாடினார், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது எல்லாம் என்னது. சத்தமா சொல்ல முடியல. நமக்கு இவங்கெல்லாம் நன்மை தான் செய்வாங்கன்னு நான் நம்புனேன். இவங்க எனக்கு நன்மை அன்றி தீமை செய்யவே மாட்டாங்கன்னு நம்புனேன். ஆனா கடைசி அவங்க தான் எனக்கு தீமை செய்தார். இது எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்பினார் சீசர்களை 12 பேரை. 120 பேர் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்க. நீங்க சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்கள் கூட்டமே தெரியுது. ஆனா அவர் ரொம்ப நம்பினது யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நம்பினது யாரு? வெறும் 3 பேரை நம்பினார். பேதுரு, யாக்கோபு, யோவான். எங்க கூட்டு போனாரு? மருவமலை கூட்டு போனாரு. மரித்து போன பிள்ளைய உயிரோடு எழுப்புறதுக்கு கூட கூட்டிட்டு போனாரு. செபிக்கும்படி கெத்செமனே தோட்டத்துல கூட்டிட்டு போனார். ஆனா நம்பின 3 பேரும் நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவருக்கே அந்த நிலைமைன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். சதவ சொல்ல மாட்டேங்கல, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அண்ணே நீங்க முன்னாடி போங்கண்ணே பாத்துக்கலாம் அப்படிமா. அண்ணனை முன்னாடி விட்டுட்டு அண்ணன் முன்னாடி 2 அடி வச்சா பின்னாடி 15 அடி போயிடும். எதுக்கு? எதுவானாலும் அண்ணன் ஒத்தையா அவர் அப்புறம் மொத்தமா தான் நம்ம தூக்கிட்டு வரணும். சத்தமுறையில சொல்ல மாட்டேங்கல இல்லையா? இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க இருக்கு. நம்பினவர்கள் எல்லாம் நட்டாத்துல விட்ட பொழுது அடிக்கடி சொல்லுவேன், நான் அவரை நம்பல, நான் நம்பினேன் இவங்க உதவி செய்வாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க என்னை வாழ்க்கையை சரி செஞ்சிருவாங்க, இவங்க. நான் பார்த்த இடத்துல எல்லாம் எனக்கு என்ன வந்துச்சு? தோல்வி. ஆனா நான் பார்க்காத இடத்துல இருந்து ஒரு உதவி வந்துச்சு பாருங்க, அது என்னை மட்டும் நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. இல்லையா? அதுதான் ஒரு கிருபை. அவரை நம்புகிறவர்களை, அவரை நேசிக்கிறவர்களை அவர் என்ன பண்ண மாட்டாரா? நட்டாத்துல விட்டுட்டு போகவே மாட்டான். நீங்க இந்த உலகத்துல எந்த நேசத்தினாலும் எடுத்து பாருங்க, எல்லா நேசத்துக்குள்ளேயும் ஒரு நட்டாத்து இருக்கும். இல்லையா? அதை நீங்க நேசிச்ச மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல நேசிச்ச உறவுகளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நல்ல நெருக்கமா இருப்பாங்க. 2 தோழிகள் எடுத்துக்கோங்க, இல்ல நண்பர்கள் எடுத்துக்கோங்க, நல்ல நெருக்கமா இருப்பான். ஒரு திருமணம் மட்டும் முடியட்டுமே, நட்டாத்துல இல்ல தெருகோடியில நம்மளை விட்டுருவான். நேசம் வராதுங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் நித்தியத்துல போய் சேர்கிற வரைக்கும் ஒரு நேசம் என் கூட இருக்கும்னா அது நான் நேசிக்கிற என் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். இல்லையா? அதனாலதான் சொல்லுகிறோம், அதிகாலையில எழுந்து அவருக்கு நேரா கையை விடுங்க. அவருக்கு நேரா ஏமாச்சுகிறவர்களை பார்க்கிறத விட ஏமாத்தாதவரை பார்த்துட்டு போயிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போறீங்க, இந்த கடையில பொருள் இல்லைன்னு தெரிஞ்சா போய் வாங்க போவோமா? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? எதுக்கு? வீண் அலைச்சல். இங்கதான் பொருள் இருக்காதுன்னு தெரியுமா, இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். நேசிக்காத ஒரு இடத்துல ஏன் நேசத்தை பார்க்கணும்? நேசிக்கிறோடைய கரத்துல நேசத்தை பார்த்துட்டு போயிடுவோம். இல்லையா? அப்ப என்ன கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, 2வது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார். 3வது நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 146:9. சங்கீதம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் அவர் ஆதரிக்கிறார். 3வது அவர் யாரை காப்பாற்றுகிறாருங்க? பரதேசிகளை அவர் காப்பாற்றுகிறார். பரதேசி யார்? பரதேசி ஆபிரகாம். அநேக இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நான் ஒரு பரதேசி. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? பரதேசிகளா தான் இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு அங்க சொத்து கிடக்கு, இங்க சொத்து கிடக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லாம் இருக்கும். கடைசியில குழியில வைக்கச்சுல 6 அடி இடம் தான், அதுவும் சொந்தமா வாங்க முடியாது. எப்படி இருக்கணும்? சொந்தமா சொல்ல மாட்டேங்கல. சொந்தமா வாங்கி போய் கேரளா பிளான் பண்றீங்களோ?
சத்தம் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அலையிலையா? நல்லா கவனிங்க. நமக்கு வைத்திருக்கிற 6 அடி குழி கூட நமக்கு என்னதான் இருக்காது, சொந்தமானது அல்ல, வேறொருவருக்குரியது. அப்ப இந்த உலகத்துல நான் யாரு? பரதேசி. இந்த உலகத்துல பரதேசிகளாய் அலைகிறவர்கள் உண்டு, விதவைகள். வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், விதவைகள் மற்றும் திக்கச்சவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? ஆதரவா இருக்கிறார், காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிற தேவன். கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, அவர் யாரெல்லாம் நீங்க ஆதரவச்சிருக்கிறவர்களோ, யாரெல்லாம் உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுகிறவர்களோ, அவர் சொல்றாரு, நான் உங்களை ஆதரிக்கிறவராய், உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறேன். அந்த தேவத்தின் இடத்துல உங்களுடைய காரியங்களை கொடுத்து பாருங்க. அந்த கர்த்தரிடத்துல உங்களை சமர்ப்பித்து பாருங்க. அந்த ஆண்டவர்ல ஆதரிக்க ஆள் இல்லாத இருக்கிறோமா? ஆதரிக்க எனக்கு உதவி செய்வார் இல்லாத இருக்கிறோமா? அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல செய்கிறவராகவே சுற்றி திருகிறார். அவர் கரத்துல கொடுத்துருங்க. 4வது சொல்லி முடிக்க விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 4:18. அவர் யாரை காப்பாற்றுகிறார்? 2 தீமோத்தேயு 4:18. ரட்சித்து பாருங்க, அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் சித்தத்தின்படி செய்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். யார் சித்தப்படி? அவர் சித்தப்படி செய்கிறவர்களை. அவர் சித்தம் என்ன? எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்பதே அவர் சித்தம். அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு போயிடணுங்க. எப்பாடுபட்டாலும் எங்க போயிடணும்? பரலோகத்துக்கு போய், நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நரகத்துக்கு போய்விடக்கூடாது. இந்த உலகத்தின் ஆசைகளை, திருப்திய, இந்த உலகத்தின் சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்க போயிடக்கூடாது. நரகத்துல போய் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? சஞ்சலங்களையும் நெருக்கங்களையும், அங்கு பெரிய இருள், காரிருள் இருக்கணும் வசனம் சொல்லுது. அங்க புழு சாகாது, அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அவர் சித்தத்தின்படி செய்து, அவர் சித்தம் என்ன? எல்லாரும் பரலோகம் வரணும். சபையார் எல்லாரும் பரலோகம் வரணும், யாரும் போயிட விடக்கூடாது. அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு வாலிப சகோதரர்கள், இன்னும் பெரியவர்கள், யார் எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த உலகத்தை திருப்திப்படுத்தி, இந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாம் செஞ்சுட்டு, இந்த உலகத்துல என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில, உன்னை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? எல்லாவற்றையும் விட்டு அவரிடத்துல வரணும். அது மனதில்லையே, அவர் சித்தத்தின்படி செய்கிறதற்கு மனதில்லையே. என் சித்தத்தை செய்யறதுக்கு மனது இருக்கு, என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மனசு இருக்கு, அவர் சித்தத்தை செய்யறதுக்கு மனதில்லையே. அவர் சித்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் பரலோகம் வரணுங்க. ஒருவரும் கிட்டு போய்விடக்கூடாது. ஒருவரும் இந்த நரக அக்கினிக்கு போய்விடக்கூடாது. யாரும் இந்த நரக அக்கினியில போய் விழுந்து அது நித்திய மரணத்துல பங்கடைந்து விடக்கூடாது. அது கந்தகமும் அக்கினியும் இருக்கிற கடலை நாம் அடைந்து விடக்கூடாது. பெரியோர் சிறியோர் கர்த்தருக்கு பயப்படுகிற யாவரும் அவர் சமூகத்துக்கு வரணும் தான் அவர் சித்தமா இருக்கிறார். என்ன கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, அவர் ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அவர் சமூகத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. எதை இழந்தாகிலும் பரலோகத்தை இழந்து விடவே கூடாது. எதை இழந்தாலும் சரிங்க. இந்த உலகத்துல என் சந்தோஷத்தை இழக்கவா ரெடி, இந்த உலகத்துல என் சொத்தை இழக்கவா ரெடி, இந்த உலகத்துல எனக்குரியவைகளை இழக்கவா ரெடி. ஆனா எதை இழந்துடக்கூடாது? பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அந்த வாழ்க்கை நீங்க நினைக்கிறதை காட்டிலும், நீங்களும் நானும் கற்பனையில் இன்னைக்கு பார்க்கணும். டிவில எல்லாம் காமிக்கிறாங்க பரலோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயம், பரலோகம் எப்படி இருந்தாலும் சரி அவர் என் கூட இருப்பார் பாருங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். இல்லையா? அவர் பரத்துல அதான் பக்தர்கள் ஒரு பாடல் இப்படியா பண்ணார். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனம் ஆடிடுவேன். எவ்வளவு பெரிய ஆனந்தம் அங்க பரலோகத்துல இருக்கிறது பாருங்க. அந்த பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அந்த பரலோகத்தை இழந்துடக்கூடாதுன்னு அப்போ சொன்ன பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். என்ன பிடிப்பட்ட நீ எல்லா தீமை நின்று ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் உன்னை காப்பாற்றுகிறார். இந்த பரம ராஜ்யத்துக்கு போய் சேர்றது, இந்த உலக ராஜ்யம் உள்ள இந்த உலகத்துல நீ அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி ஆத்துமா எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும். கடந்த நாட்கள் ஒரு போதகர் இப்படி யார் பணக்காரங்க தெரியுமா? எவன் ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதும் நிச்சயத்துல இருக்கானா அவன் தான் பணக்காரன். ஏன்னா அவன் பரலோகத்துல ஆண்டவரோடு கூட இருப்பான். அல்லேலூயா. அதை இழந்துடக்கூடாதுங்க.
இந்த உலகத்திலையும் அவர் என்னை காப்பாற்றுகிறார், அங்கு விண்ணகத்திலையும் அவர் என்னை காப்பாற்றுகிறார். அப்படியே கண்களை மூடலாம். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க, முடியாதவர்கள் எழுந்து நின்றுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. நாங்கள் அந்த ஆண்டவரை பரலோகத்தை விட்டு விடாதபடி, ஆண்டவரை நரகத்துல பங்கடைந்து விடாதபடி கர்த்தர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை நீர் காப்பாற்றுகிறீர் ஐயா. உண்மையில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறேன். பரிசுத்தவான்களின் பாதைகளை கர்த்தர் ஆண்டவரை காப்பாற்றுகிறீர். ஆண்டவரை ஆண்டவரை விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஆண்டவரை ஆதரவற்றிருக்கிறவர்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறீர். ஆண்டவரை நீர் எங்களை காப்பாற்றுகிறீர் ஐயா. எங்களை காப்பாற்ற அந்த பரலோக வாசிகளை எங்களை மாற்றுறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நரகத்துக்கு போய்விடக்கூடாது ஆண்டவரை, இந்த நரக ஆக்கினில நான் மாட்டிக்கொள்ள கூடாதப்பா, எனக்கு அந்த பரலோக வாழ்க்கையை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். நமக்காக நம்முடைய போதகர் ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரை அந்த பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. ஆண்டவரை பரம அழைப்புக்கு தந்த பொருளை நான் விட்டு விடக்கூடாது. அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உனக்குள்ளதை பற்றிக்கொண்டு இரண்டு வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பரம தரிசனத்தை, அந்த பரம அழைப்பை, அந்த பரம மேன்மையை இழந்து விடக்கூடாது. ஆண்டவரை இந்த உலகத்துல எதை இழந்தாகிலும் அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா உதவி செய்யுங்கன்னு சொல்ல எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். சோதர ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. அந்த நாளில் ஆண்டவரே சோதரம் சங்கீதம் ஆண்டவரே தகப்பனை 5ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை நீ காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே ஒருவருடைய கெட்டு போகும் சித்தமில்லை என்று சொல்லி ஆண்டவரே பூமியில் எல்லோரையும் ஆண்டவரை காப்பாற்றுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறீர். ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ காப்பாற்றி ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே வருக வேண்டும் நீர் ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தை வழிநடத்த கொடுத்தவங்க நீ அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தகப்பனை சோதரிக்க ராஜா. இந்த சூழ்நிலை ஆண்டவரே விட்டுவிட எங்களை கரம் பற்றிக் கொள்ள வேண்டுமா செபிக்கிற ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலை ஆண்டவரே சோதரம் நாங்கள் உன் மண்டையிலே ஆண்டவரே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே தகப்பனை எங்களை ஆண்டவரே சோதரம் உன் மண்டையில இழுத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம், சேர்த்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் அர்ப்பணித்து செபிக்கிறேன் சொல்லுங்க. நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருவதும் மறவாதிரீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உலகம் இருக்கிற சகல பரிசுத்தவான்களும் இயேசுவோடு ஜீவிக்கிறார் இயேசுவோடு ஜீவிக்கிறார் இந்திய சபையின் சார்பாக எல்லோரும் ஒளிபரிக்கும் மூலமாக கேட்கும் ஒவ்வொருவரும் என்னென்னைக்கு நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசம் பண்ணி கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இன்றைக்கும் என்னென்னைக்கும் சதா காலமும் சமாதானத்தை கடல கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வழக்கரம் கொடுத்து கடந்து போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.